இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே 2 பிளவுஸ் சேர்த்து நார்மல் பிளவுஸ் கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ அதை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் அதே மாதிரி கிராஸ் கட்டிங்ல 2 பிளவுஸ் சேர்த்து கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே அவங்களுக்காகவும் உங்க எல்லாத்துக்காகவே உங்களுக்கு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் 2 பிளவுஸ் சேர்த்து கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலாம், அதுவும் ஈஸியா கட் பண்ணலாம், யார் வேணாலும் கட் பண்ணலாம். அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒன்னொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனா இந்த பிளவுஸுக்கு நான் கை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி உள்ள பீஸ் தான் நான் வச்சிருக்கேன். இது நம்ம அளவு பிளவுஸை இதே போல பேக் சைடு நீட்டா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நார்மல் பிளவுஸுக்கு நம்ம எப்பவுமே ஆம்போல் வைக்கும் பார்த்தீங்கன்னா டேப் இப்படி வச்சுதானே அளந்து பார்ப்போம். அதே மாதிரி வைங்க. நமக்கு 18 இருக்கு. இப்படி நம்ம டேப்பை வச்சு பார்க்கும்போது 18 இருக்கு. 18ல பாதி 9 சுற்றளவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கோம். சுற்றளவு வந்து 9 இன்ச்சு இருக்குது. 9 கூட நம்ம 2 கூட்டினோம்னா 11. அந்த 11 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருவோம். இப்போ நான் அதே போல பாருங்க 2 பிளவுஸ் தான் நான் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா நம்ம ஒண்ணு வச்சிருக்கேன். ரெண்டுமே இங்க பாருங்க 2 கலர்ல இருக்கா. இப்படி எடுத்து கரபாகம் தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணணும். பேக் சைடு வந்து கிராஸ் கட்டிங்ல வராது, நேர் பீஸ்ல தான் வரும். சுற்றளவு 11. இந்த உயரமா எடுத்துடலாம். ஷோல்டர் பக்கம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ் அப்படியே நிமித்து எடுத்துருங்க. நிமித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா காலிஞ்சு கொஞ்சம் அது கூட தேவையில்லை. உயரம் இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கட் பண்ணி நிமித்து தான் விட்டுருக்கேன். அதுல இருந்தே வைக்கலாம். நம்ம அப்போ இந்த காலிஞ்சு விடக்கூடாது. நம்ம டேப்பு கரெக்டா தானே வைக்கும். அதுல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 13 இன்ச்சு இருக்கு. இந்த உயரம் 13 இன்ச்சு இருக்கு. இந்த டாக்டருக்கு பாருங்க இது வரைக்கும் தான் பார்க்கணும். 13 இன்ச்சு 13 கூட 2 சேர்த்தா 15.5. அப்ப இந்த பிளவுஸுக்கு உயரம் 15.5. அந்த 15 வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து நேர் பண்ணிக்கிடுங்க. ஸ்கேல் வச்சு போட்டுடுங்க. போட்டு கீழே சாமா கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம 15.5 இன்ச்சு வச்சாச்சு. அதே 15.5 இந்த பக்கம் வைப்போம். இப்போ 2 சைடுமே நம்ம 15.5 உயரம் மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உயரம் ஸ்கேல் வச்சு போட்டுடுங்க. அப்புறம் சுற்றளவு 9 + 2 11 சொன்னோம்ல, அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். 11 அதை அங்க மார்க் பண்ண மாதிரி கீழே மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த 2க்கும் மார்க்குக்கும் சேர்த்து லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம அளவு இதுதான். நம்ம இதை கட் பண்ணாமலே அப்படியே வளைவு எடுத்து வரைஞ்சிருவோம். ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் எடுக்கும்போது இதுல இந்த ஆம்போல் சைடுல இதுல துணி வரும். அதனால நம்ம இதை பீஸா தனியா எடுக்க வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அளவு பிளவுஸை வச்சு பேக் சைடு மட்டும் நம்ம ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல கட் பண்ணிடலாம். அதுக்கு பிளவுஸ் இப்படி அளவு பிளவுஸை இப்படி என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுட்டு திரும்ப ஒரு மடிப்பு 4 மடிச்சிட்டீங்களா, இப்படி கரெக்டா இப்படி மடிச்சிருங்க. ஷோல்டர்ல அந்த ஜாயிண்ட் தெரியும். அந்த ஜாயிண்ட் ரெண்டும் அப்படி கரெக்டா இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிக்கிடுங்க. முத்தியெல்லாம் இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இங்க உள்ளதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. இங்க நம்ம 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா நமக்கு ஷோல்டர்ல ஜாயிண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு இது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ளாடி நமக்கு தேவைக்கு மார்க் பண்ணி வச்சாச்சு. அந்த மார்க் பண்ணி வச்ச இடத்துல
இந்த சோல்டரை கொண்டு இப்படி வைங்க, ஒட்டின மாதிரி வைங்க. மேலே வைக்கக்கூடாது, 2 கீழே வச்சுக்கணும். அதில் அதே போல் இங்கே பார்த்தீங்களா இந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பேக் சைடு, நம்ம இப்போ பேக் சைடு தானே மார்க் பண்ணோம். அப்போ இது மடிச்சு தைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 4 இன்ச்சுக்கு மேலே மடிச்சு தைச்சிருந்தா 4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணுங்க. பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு. அதே போல இங்க பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து தெரியுது பாருங்க, அதுக்கு நேரா 4 இன்ச்சுக்கு மேல, அதுக்கு நேரா ஃப்ரண்ட் கழுத்துனா தெரியுது பத்தியில உங்களுக்கு, அதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிடுங்க. பேக் சைடும் மார்க் பண்ணிட்டேன். இது நம்ம இந்த பீஸ் வந்து பேக் சைடு தான், அதனால பேக் சைடுக்கும் மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் சைடு மேல இருக்கிறது ஃப்ரண்ட், அதையும் மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர் மடிச்சு தைச்சிருக்கு, அப்போ 4 இன்ச்சுக்கு முன்னாடி மடிச்சு தைச்சிருந்தாலே 4 இன்ச்சுக்கு முன்னாடி தான். அதே போல இங்க ஜாயிண்ட் வருது பாருங்க, அப்படியே இந்த கை ஜாயிண்ட்ல இருந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. அப்பந்தான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது இந்த ஜாயிண்ட்டுக்கு வரும். இப்போ 4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் ஃபர்ஸ்ட்ல வரைஞ்சிருவோம். பேக் சைடு தான், ஆனா நீங்க வந்து ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது ஃப்ரண்ட் கழுத்து தேவைப்படும், அதனால ஃப்ரண்ட் கழுத்தை நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. நீங்க அப்படியே இங்க பாருங்க, ஆம்ஹோல் எப்படி இருக்கா, அந்த கை பாருங்க எப்படி வருதா, வந்து இங்க முடிதா, அதுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. இந்த கை அப்படியே வரும், இது எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்குள்ள இருந்து 4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு இது கரெக்டான அளவு. அப்போ இந்த துணியை ஒட்டியும் ஒரு மார்க் பண்ணுங்க. இவ்வளவுதான், எடுத்துடலாம். இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆம்ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டா 5.5. இங்க பாருங்க, இதுவங்களுக்கு கரெக்டா 5.5 வருது. 5.5 கரெக்டான அளவு தான். இது 9ன்னா 36 சைஸ் பிளவுஸ் தான். 5.5 ஆம்ஹோல் கரெக்டா இருக்கும். அதே 5.5 நம்ம இந்த பக்கமும் வைக்கலாம். வச்சுட்டு டேப் எடுக்காமலே நம்ம இப்படி லைன் போட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் டேப் அப்படியே பாதியா மடக்கிட்டு ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இங்க இருந்து இது நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய பீஸ், நம்ம அளவு இது வரைக்கும் தான் நான் கட் பண்ணல, ஏன்னா கிராஸ் கட்டிங்னால அந்த துணி அப்படியே இருக்கட்டும்ங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும், நமக்கு அளவு நல்லா இருக்கு. இதுதான் நம்ம அளவு. இப்போ இது வரைக்கும் டேப்பை வச்சுட்டு இதையும் பாதியா மடக்கணும். மடக்கி இதுல ஒரு லைன். அப்புறம் இது பாருங்க, சென்டர் இருக்குல்ல, இதுல இருந்து 1 இன்ச்சு இப்படி ஒரு மார்க்கு. இனி இந்த 3 வாக்கு சேர்த்து ஒரு வளைவு கொடுத்தாச்சா. இவ்வளவுதான். இது வந்து பேக் சைடு உள்ளது. ஃப்ரண்ட் சைடுல உள்ளதுக்கு வந்து 4 இன்ச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது பேக் சைடு வந்து அது வரைய வேண்டாம் இப்போ. அதே போல இங்க பாருங்க, பேக் சைடு நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோம். அது நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வரைஞ்சி மட்டும் வச்சுக்கலாம், வெட்டக்கூடாது, வரைஞ்சி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்துச்சு. நம்ம அந்த ஃப்ரண்ட்ல உள்ளது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். ஆமா, இது ரெண்டுமே கட் எவ்வளவு ஈஸியா கட் பண்ணலன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க லைனை தான் கட் பண்ணணும். நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஏன் வரைஞ்சிருக்கேன், நீங்க கிராஸ் கட்டிங் போடுவோம்ல, அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வளைவை நான் இங்க இருந்து கட் பண்ணேன், அந்த சைடு திரும்பி வர முடியல, என்ன வீடியோ கிராஸ் ஆயிரும். அப்படி அதனாலதான் நான் இப்படி வெட்ட வேண்டியதா இருக்கு. கை இப்படி தூக்கி இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இது நம்ம சுற்றளவு. இது நமக்கு தேவையான அளவு இவ்வளவுதான். அது எக்ஸ்ட்ரா பீஸ் தான். நம்ம 11 இன்ச்சு தானே நமக்கு தேவை, அந்த அளவு தான் இது. கலந்து காட்டிடுவேன். 11 இன்ச்சு இருக்கு பத்தியில, அந்த அளவு. இது எக்ஸ்ட்ரா பீஸ் தான், ஃபர்ஸ்ட் கட் பண்ணல, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கிராஸ் கட்டிங் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுக்கலாம். 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக விடணும்ல, அதையும் விட்டுடலாம். 2 இன்ச்சு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம்.
இவ்வளவுதான். பேக் சைடு நம்ம ஃபுல்லா எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இனி கிராஸ் கட்டிங் எப்படி போடலான்னு பார்ப்போமா. இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ், இவ்வளவு பீஸ் இருக்கு நமக்கு. எந்த இடத்துல நமக்கு கிராஸ் கிடைக்குமோ அந்த இடத்துல கிராஸ் கட்டிங் போடலாம். இங்க வரைக்கும் துணி இருக்கு, ஏன்னா நம்ம கை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதனால நம்ம இந்த பக்கம் கூட ஃபுல் கிராஸ் கிடைக்கும். இப்படி போடும்போது நமக்கு ஃபுல்லா கிராஸ் கிடைக்கும். இந்த முக்கோணமா இருக்கு பார்த்தீங்களா துணி, இப்படி பா மாதிரி இப்படி இந்த எல் ஷேப்ல இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம இப்படி கிராஸ்ல வச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல் கிராஸ் கிடைச்சிடும். அதனால இந்த இடத்துல நம்ம வைக்கலாம். அதுல கரெக்டா துணி இருக்கான்னு இப்படி வைக்க பார்த்துருக்கணும். இப்ப நமக்கு கரெக்டா துணி இருக்கு. நம்ம இது ஃபுல்லா இது எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு கொஞ்சம் துணி இல்லாம இருக்கு, அதை நீங்க பார்க்க வேண்டாம். நமக்கு இது இவ்வளவுக்கு வராது, இப்படிதான் போவோம் கிராஸ்ல போகும்போது. அதனால நம்ம இங்க துணி வெளியே இருக்கே, நீங்க அதை பார்க்காத. கிராஸ் கட்டிங் இப்படிதான் இருக்கும். நார்மல் கட்டிங்னு இவ்வளவு போதும் நமக்கு. இப்ப இது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் ஏன் திரும்பி பார்க்கணும், உள்ள துணி எதுவும் கட்ட நட்டமா இருந்துடக்கூடாது பத்தியா, அதுக்குதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம அப்படி எது இப்படி இருக்கோ, பேக் சைடு எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கழுத்து வரைஞ்சாச்சு பாருங்க. ஃப்ரெண்டு கழுத்துக்கு நம்ம பார்க்கவே வேண்டாம், அவ்வளோதான். ஃப்ரெண்டு கழுத்து வரைஞ்சதுக்கு அப்புறம் பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இப்போ ஃப்ரெண்டு கழுத்து நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோமா, நம்ம இனி பேக் சைடில் உள்ள கழுத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து 2 பிளவுஸ் மட்டும் இல்லை, நீங்க ஒரு 3-4 பிளவுஸ்னா கூட இதே போல கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு கழுத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது அங்க வச்சிடலாம். இனி இதுல நமக்கு பட்டிக்கு தான் அளவு பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃப்ரெண்டு கழுத்தை அப்படியே வைங்க. இப்படி வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஒரு 4 இன்ச்சு கீழே தானே வச்சிருக்கோம், 4 இன்ச்சு மேலதான் மார்க் பண்ணுவோம். அதை அப்படியே எப்படி 4 இன்ச்சு மேல மார்க் பண்ணுவோம் அதே போல இப்படி வைங்க. நீங்க ஒண்ணும் ஒரு அளவுமே பார்க்க வேண்டாம். வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, நறுக்க பட்டி ஜாயிண்ட் தெரியுதுல்ல, அந்த ஜாயிண்ட் கீழே ஒரு ஐவுக்கு வரும். இங்க பாருங்க நறுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பட்டி ஜாயிண்ட் நறுக்கு பாருங்க, அதுல ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுல இருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வைக்கலாம். இப்போ இதுலதான் பட்டி ஜாயிண்ட் வருது. நம்ம அதுல இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஏன்னா இதுல ஒரு டாட் பிடிப்போம், இங்க தையெடுப்போம், எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். நறுக்கு 1.5 இன்ச்சு இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் இந்த அளவு தெரியணும். அங்க பாருங்க, அதுக்கு நான் எப்படி மார்க் பண்ணி இந்த ஃப்ரெண்டு டாட் இருக்கு பாருங்க, மெயின் டாட் இருக்கா, ஷோல்டர் இப்படி மடக்கி பிடிங்க. மெயின் டாட்ல என்ன பாருங்க இருக்கு, நிப்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த டாட் எண்டு அதை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிடிச்சி இது ஒரு சென்டர் பார்த்து வைங்க. இந்த ஷோல்டர்ல அப்படியே வச்சுட்டு இங்க பாருங்க, இது எந்த இடத்துல ஒரு பத்தியில அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. அது கீழே என்ன ஜாயிண்ட் இருக்கு தெரியும், அதை இப்படி விரிச்சு பிடிக்கணும். ஏன்னா அது மடங்கி இருக்கும், இந்த நம்ம ஜாயிண்ட் பத்தியில அது மடங்கி இருக்கும். அதை இப்படி நிமிர்த்து பிடிச்சிட்டு இப்படி பார்க்கணும். பார்க்கும்போது எங்க வருது பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க். இப்ப பாருங்க, இந்த இது இங்கதான் வரணும். இப்ப இந்த மார்க்கு பத்தில இந்த வளைவு அப்படியே இதுக்குதான் கொண்டு வரணும். இப்படி உயரம் பார்த்துக்கலாம், 2.5 இன்ச்சு உயரம் தான் இருக்கு. அது ரெண்டாவது நான் உங்களுக்கு இதுல மெயின் டாட்டுக்கு அளவு குறிச்சு தரேன். இப்ப இந்த உயரம் இவ்வளவு நம்ம இப்படி போட்டாச்சு பாருங்க, இப்படி இருந்தாச்சு. இது இங்கு பார்க்கணும். இது நமக்கு இப்ப 12
12 இருக்கு, 12.25 இருக்கு. நம்ம 12.5 வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கலாம். ஒரு 12.5 போல வரைஞ்சிக்கலாம். ஏன்னா 12.5 தான் இது கரெக்டா இருக்கும். 12.5 இருக்கு. இப்படி இந்த சைடு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சைடு என்ன அளவுன்னு சொல்லி நம்ம பிளவுஸ்ல காட்டி தரேன். இந்த ஜாயிண்ட் கை ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? கை ஜாயிண்ட்ல இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் இப்படி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இதுல வந்து தையலுக்கு போக இன்னும் ஜாயிண்ட் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இப்படி வைங்க. அதே போல இந்த பக்கம் பாருங்க, என்ன இருக்கா இந்த ஜாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கீழே கரெக்டா நான் வரைஞ்சது கரெக்டா இருக்கு பாருங்க. ஜாயிண்ட் இருக்கு, வரைஞ்சது இருக்கு. இது நம்ம தொடர்ந்து நம்ம பிளவுஸ் வரைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம கை கரெக்டா போய் அதுல சேர்ந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் கிராஸ் கட்டிங். இதுல வந்து நான் 2 பிளவுஸ் போட்டிருக்கேன். நீங்க இதே போல 3-4 பிளவுஸ்னாலும் உங்களுக்கு கட் பண்ணலாம். தாராளமா நீங்க 4 பிளவுஸ் வரையும் கட் பண்ணலாம். நான் இப்போ கட் பண்ற பிளவுஸ் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் கிடையாது, நார்மல் கட்டிங் போடக்கூடியவங்க பிளவுஸ் தான் இது. ஆனா அவங்க கேட்டே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி நம்ம அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு இதுல ஒரு 1/4 இன்ச்சு வளைச்சுக்கணும். இங்க பாருங்க, நம்ம 2 இன்ச்சு தையல் கூட்டம் தெரியுமா, அது கொஞ்சம் தள்ளி இப்படி ஃப்ரண்ட் கலத்து பத்திலா இது வரைஞ்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு போதும். இந்த இவ்வளவு கேப் இருக்கு பத்திலா, இந்த இடத்துல 1/4 இன்ச்சு நம்ம தாத்து வெட்டிக்கலாம். இந்த 1/4 இன்ச்சு எப்படி இது வந்து லைனிங்க கிராஸ்ல போட்டுட்டு மெயின் கிளாத்தை நான் இவங்களுக்கு நேர் பீஸ்ல போட்டுருவேன். ஏன்னா இவங்க கிராஸ் கட்டிங் போட மாட்டாங்க. ஆனா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி போடும்போது கரெக்டா இருக்கும். கிராஸ் கட்டிங்ல லைனிங்க போட்டுட்டு மெயின் கிளாத்து நேர் கட்டிங் கேட்கறவங்க கூட நீங்க லைனிங்க கிராஸ்ல போட்டீங்கன்னு வச்சீங்களா, போடுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இப்ப நம்ம இதுல டாட்டுக்கு எவ்வளவு வரும்னு இதுல பார்ப்போம். அளவு பிளவுஸ்ல இந்த அக்கா மெயின் டாட்டு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த டாட்டு இதுக்கும் எவ்வளவு இடைவெளின்னு பார்ப்போம். கரெக்டா 2.5 இருக்கு பாருங்க. 2 இருக்கா, நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சுக்கிடணும். எதுக்குன்னா இங்கே தையலுக்கு போகும்போது அப்படி அதுக்கும் சேர்த்து ஒரு 2.25 பாருங்க. இப்படி 2.25 வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இனிமேல் நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த துணியை எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் தான் நம்ம மடக்கி பிடிச்சிட்டு 1 இன்ச்சு 4 1.25 இன்ச்சு எவ்வளோ பெரிய சைஸ் பிளவுஸாக இருந்தாலும் அதுக்கு இந்த பக்கம் நம்ம கிராஸில் பிடிச்சிடணும். இப்படி பிடிக்கணும். இந்த துணி அப்படியே இருக்கும், நம்ம இந்த டாட் இப்படி பிடிக்கணும். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் நான் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இது இழுத்து கொடுக்கும். நம்ம இதுக்கு பட்டி கட் பண்ணலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இதே போல் வச்சுருங்க. அப்படி வச்சாதான் நமக்கு வந்து பட்டிக்கு உயரம் இதில் தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 4.5 தான். இந்த சைடு 4 இருக்கு. நமக்கு இந்த சைடு இருக்க அளவே போதும். இதில் 4 இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 4.5 5 கூட வச்சுக்கலாம். நம்ம மடிச்சு தான் தைக்க போறோம். பட்டி மடிச்சு தான் தைப்பாங்கல. உயரம் 5 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உயரம் மட்டும் எடுத்துரும். இதுவும் டபுளா தான் இருக்கு. 2க்கும் சேர்த்துள்ளதான் இதுல இருக்கு. இப்ப நம்ம டபுளாவோ 3 பிளவுஸ் வேணாலும் சேர்த்து கட் பண்ணலாம். இதே போல
நம்ம உயரம் மட்டும் 5 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பட்டிக்கு கீழே நம்ம அடிச்சுதான் தைப்பேன், அதனால எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப நமக்கு அதுல 4.25 தான் வந்துச்சு, நான் 3/4 சேர்த்து 5 தான் எடுத்திருக்கேன். அதே போல இந்த நீளம் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியணும், அதுக்கு இதை அளக்கணும். இது எவ்வளவு? 11 நீங்க 1 இன்ச்சு குறைச்சிக்கிடுங்க, 10 வச்சுக்கிடுங்க. அப்போ 10 இங்க பாருங்க 10. அதே 10 இப்படி வச்சுட்டு ஸ்கேல் வச்சுக்கிடுங்க. நீங்க இப்போ 5 உயரம் 5, இந்த நீளம் 10. இதுதான் நம்ம பட்டியினோட அளவு. இதுதான், இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நான் வந்து 2 பக்கம் இன்னும் ஒரே உயரம் தான் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல ஒன்று ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சா கூடனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால ஆனா நமக்கு சைடு ஜாயின் பண்ணணும் தெரியுமா, அந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டா வரணும். பட்டி ஃப்ரண்ட்ல ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட குறைய இருந்தாலும் ஃப்ரண்ட் பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. பண்ணிச்சா? அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே, 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிருங்க. அந்த 3 இன்ச்சுல இருந்து 1/2 இன்ச்சு கீழே போகும்போது இந்த இப்படி 3 இந்த 1/2 இன்ச்சு வச்சிருக்கும் போது இதுக்கு போனோம், போயிட்டு ஸ்லோ பண்ணி வெளியே வந்துடணும். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இது ஃப்ரண்ட்னு தெரியாமல, அதுக்காக கட் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம எல்லாமே கிராஸ் கட்டிங், இந்த 2 பிளவுஸ் கிராஸ் கட்டிங் ஈஸியா தைச்சாச்சு பாருங்க. தச்சாச்சுங்க, சாரி தச்சாச்சுன்னு சொல்றேன், கட் பண்ணியாச்சு. தச்சாச்சுன்னு பழக்கம் வருது. இவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். இதை நமக்கு எக்ஸ்ட்ரா இதுக்காக தேவைப்படுனா எடுத்துக்கலாம். இனி நம்ம வேற உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இப்ப இது ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்காக நான் 2 பீஸ் கிராஸ் கட்டிங்ல போட்டு நான் கட் பண்ணி காட்டியாச்சு. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, கட் பண்றதோ தைக்கிறதோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போட்டு இதே போல உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன்.